Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. Phoenix. அவன் இன்னைக்கே சாவணும். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நாங்க ஜெயிக்கிறதா? Taste the Daily. நேயர்களுக்கு வணக்கம். ஆங்கில மாதம் ஜூலை மாதத்துல நம்ம இருக்கோம். அதாவது தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதமான ஆடி மாதமும் இந்த ஜூலை மாதத்துல பிறக்கவிருக்கு. ஆடி கிருத்திகையும் வரவிருக்கு. ஸோ ஆடி கிருத்திகை நம்ம எல்லாருக்கும் தெரியும், முருகருக்கு ரொம்ப உகந்த தினம். அன்னைக்கு நம்ம கோவில்ல போய் வழிபாடு செய்யறதும் வீட்லயும் நம்ம பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதம் முருகர் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன மெசேஜ் சொல்ல போறாரு அப்படின்னா இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் டாரோ கார்டு ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? சரி, நம்ம போன எபிசோட்ல ஒரு சீரீஸ் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பரான ஒரு வரவேற்பு இருந்தது. ஸோ அதே மாதிரி இப்போ நட்சத்திர பேஸ்ல போயிடலாம் அப்படின்னு நம்ம எப்பவுமே ஜென்ரலா ராசிக்கு பார்ப்போம். இப்போ நட்சத்திரமா பேசும்போது இன்னும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. சிம்ம ராசிக்காரவங்களுக்கான முருகர் சொல்லக்கூடிய நட்சத்திர பலன்கள் என்ன சொல்றாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவா இந்த ஜூலை மாதத்துல சிம்மராசினியர்கள் என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணா சிறப்பா இருக்கும்? ஸோ இந்த ஜூலை மாதம் இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு ஒரு இவங்களுடைய பாதையில் எது கடினமாக இருக்கோ, ஒரு கடினமான பாதையை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ரிவீல் ஆக போகுது. ஸோ இது வரைக்கும் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு, ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அதில் இருக்கிற ஒரு பெரிய பெரிய சூட்சுமமான விஷயங்கள் என்ன, சேலஞ்சஸ் என்ன மாதிரியான ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அது கண்டிப்பாக இந்த மாதம் ரிவீல் ஆகும். பட் அப்படி ரிவீல் ஆகும் போது இவங்க கண்டிப்பாக மற்றவங்களுடைய ஹெல்ப்பை கேட்கணும். ஏன்னா யாருடைய ஹெல்ப்பும் எனக்கு வேண்டாம், ஸோ அது ஒரு அவமானமாக நினைக்கக்கூடாது. மனிதர்களோட ஹெல்ப் கேட்கணும் அண்ட் தெய்வங்களுடைய ஹெல்ப் கேட்கணும். அப்படி கேட்கும் போது கண்டிப்பாக இவங்களுக்கு தேவையான ஹெல்ப் கிடைக்குதோ இல்லையோ, அந்த டிஃபிகல்ட்டிஸை எப்படி வெளியேறணும், அதுலேருந்து எப்படி வெளியேறணுன்ற ஒரு அனுபவம் கிடைக்கும். அது ஒரு லேர்னிங் ப்ராசஸ் மாதிரி நடக்கும். ஸோ இந்த டிஃபிகல்ட் இதனால தான் வந்திருக்கு அப்படின்ற ஒரு அனுபவ பாடம் கிடைக்கும். அதுலேருந்து வெளியேறதுக்கான சொல்யூஷனும் கிடைக்கும். அதனால் மற்றவங்களோடைய கனெக்டடாக இருக்கணும் அண்ட் ஹெல்ப் கேட்கறதுக்கு தயங்கவே கூடாது அப்படின்றது தான் இவங்களுக்கு வரக்கூடிய ஒரு மெயினான மெசேஜாக இருக்குது. சிம்ம ராசி மக நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதத்திற்கான முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ சிம்ம ராசி மக நட்சத்திரம் இவங்களுக்கான கார்டு. ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, திருப்பரங்குன்ற முருகரை இவங்க தரிசிக்கணும், வழிபாடு செய்யணும். தரிசிக்க முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே அவரை நினச்சி டெய்லியும் தியானம் பண்ணணும். ஸோ முருகரை விளக்கேற்றி வழிபடுறது, பூஜை செஞ்சு வழிபடுறது, அதை காட்டிலும் அதுக்கு மேலாக இவங்க தியானம் பண்ணணும். திருப்பரங்குன்ற முருகரை இருந்த இடத்துல இருந்தே தியானம் பண்ணால் கண்டிப்பாக அவருடைய அருள் கிடைக்கும். ஸோ இந்த தியானமானது இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய, திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும், காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும், இல்லை திருமண தடைகளையும் தகர்த்தெறிஞ்சிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு தெளிவான வாழ்க்கைக்கு ஒரு வழிவகுக்கும். ஸோ அதற்கான ஒரு சில விஷயங்கள் இவங்களுக்கு புரிய வரும், நம்ம என்ன பர்பஸை நோக்கி போகணும் அப்படின்றத. ஸோ அதற்கு கண்டிப்பாக இந்த தியானம் அவங்க செஞ்சு ஆகணும் இந்த மாதம் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. பூர நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்த சிம்மராசினியர்களுக்கு இந்த மாதம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ சிம்ம ராசி பூர நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்க வாழ்க்கையில் ஒரு குருவை தேர்ந்தெடுக்கணும். ஸோ எப்போவுமே ஏதோ ஒரு மாதிரி ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கோம், ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்படியே ஒரு மிஷின் மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு இல்லாமல் இந்த ஜூலை மாதம் ஆன்மீக ரீதியாக கண்டிப்பாக ஆன்ம ரீதியாக சில தேடலை அவங்க முன்வைக்கணும். அப்படி முன்வைக்கிறதுக்கு ஒரு குருவை அவங்க தேர்ந்தெடுக்கணும். ஸோ நல்ல ஒரு குருவை அவங்க தேர்ந்தெடுக்கிறது மூலயமா தான் அவங்களுடைய வாழ்க்கையே எந்த கோணத்தில் போகும் அப்படின்றது தெரியறதுனால இந்த குரு தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது. ஸோ சில பேருக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது, எனக்கு எந்த குரு அப்படின்றதுல ஒரு ஐடியா இல்லை அப்படின்னும் போது சுவாமிமலை முருகரையே இவங்க குருவாக எடுத்துக்கலாம். ஸோ முருகரை குருவாக எடுத்துக்கலாம். அதுலேயும் சுவாமிமலை முருகரை குருவாக எடுக்கும் போது கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த லைஃப்கான ஒரு பாதை தெரிய ஆரம்பிக்கும்.
ஸோ ஏதோ ஒரு தேடுதல் வந்து உருவாக்கும், அதாவது ஆன்மீக ரீதியான ஒரு தேடுதல் வந்து உருவாக்கும். ஸோ அது அடுத்தடுத்த கட்டங்களில் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகும். அது இந்த மாதம் இவங்க கடைபிடிக்கணும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. அடுத்ததா உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்த சிம்மராசினியர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய ஜூலை மாத மெசேஜ் என்ன? ஸோ சிம்ம ராசி உத்திர நட்சத்திரம் இவங்களுக்கான கார்டு. ஸோ இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, வாழ்க்கையில் நிறைய மாயைகள் இருக்கும், சில மர்மங்கள் இருக்கும், சில விஷயங்கள் வந்து கைக்கு கிடைக்கிற மாதிரி வந்து இவங்களுக்கு கிடைக்காம கூட போயிருக்கலாம், ஒரு மாயை மாதிரி கூட இருந்திருக்கலாம், இருக்குன்னு நினச்ச ஒன்று இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ ஆனால் அதெல்லாம் நிறைஞ்சது தான் வாழ்க்கை. ஆனால் அந்த மர்மத்திலையும் மாயையிலையும் ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ளே முருகரும் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பார். சம்டைம்ஸ் முருகர் அங்கேருந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல தான் பார்ப்பாரு. ஸோ அதை அவங்க வந்து புரிஞ்சுக்கணுன்னா அவங்களுக்கு ஒரு கூர்மையான அறிவு வேணும். ஸோ ரொம்ப ஷார்ப் மைண்டடாக இருக்கணும், ரொம்ப அறிவாளியாக இருக்கணும். ஸோ இந்த கூர்மையான சிந்தனை அவங்களுக்கு வந்து கிடைக்கணும். இந்த மர்மம் மாயை இதெல்லாம் வந்து அவங்க தகர்த்தெறியணும், அதற்குள்ளே இருக்கிற சூட்சுமத்தை வந்து அவங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இவங்க இந்த மாதத்திலிருந்து கொல்லிமலை சுப்பிரமணியரை அவங்க வழிபட ஆரம்பிக்கணும். ஸோ கொல்லிமலை முருகரை அவங்க தொடர்ந்து வழிபட மூலயமா இவங்களுக்கு ஏற்பட்ட அந்த சூட்சுமமான விஷயங்கள்லாம் வந்து தெளிவுக்கு வரும் அப்படின்றதான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. வாழ்க்கையில் பொதுவாக வந்து ஏற்றம் இருக்கும், இறக்கமும் இருக்கும். அதுக்கான ஒரு கைடன்ஸாக தான் இன்றைக்கி வந்து நம்ம இதை பார்த்தோம். ஏன்னா வந்து முருகரே ஒரு விஷயத்தை வந்து நமக்கு சொல்லும்போது அந்த கைடன்ஸ் வந்து நிச்சயமாக மக்கள் வந்து நம்பிக்கையோடு எடுத்துப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. நிறைய முருகருடைய மந்திரங்கள் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இதை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. அதில் பலருக்கும் அந்த மந்திரங்கள் பிடிச்சிருக்கும், ஒரு சில பேருக்கு ரொம்ப பிடித்தமான மந்திரம் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச முருகருடைய மந்திரம் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஒருவேளை மேம் சொன்ன விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்குது, இந்த ஜூலை மாதத்தில் நடந்திருக்கு, அந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் சக்ஸஸ் ஆகிருந்தீங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா அதை பார்க்கும்போது அந்த ஹோப் வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்ததாக இருக்கட்டும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.